கிபி 2ஆம் நூற்றாண்டிலே ரோமானியர்கள் யூதர்களை இஸ்ரேலிலிருந்து விரட்டியடிக்கின்றனர். அவர்கள் உலகெல்லாம் சிதறி ஓடுகின்றனர். அதில் ஒரு பெருங்குழு கப்பலில் ஏறி தமிழகத்தின் சேரள பகுதி நோக்கி பயணப்படுகிறது. அந்த கப்பலின் பாய்மரம் பாதி வழியில் உடைந்து விடுகிறது. அந்த கப்பல் கடலில் தத்தளித்து ஒரு வழியாக இப்போது உடிப்பி என்று அழைக்கப்படும் பகுதியில் தரை தட்டுகிறது. ஒடிந்த கப்பல் அங்கு தரை தட்டியதால் தான் அந்த இடத்திற்கு ஒடிப்பு என்ற பெயர் ஏற்பட்டு பிறகே உடிப்பி என்றானது. இங்கே அகதிகளாக வந்திறங்கிய யூத மக்களின் தலைவனே பரசுராமனாக பிற்காலத்தில் பட்டம் சூட்டப்பட்டவன். பரசுராமன் 21 முறை சத்திரியர்களை அழித்தான் என்று பிராமணர்களின் இலக்கியங்களே சொல்கின்றன. வறண்ட இஸ்ரேல் பாலைவனத்திலிருந்து வந்த யூதனாகிய அவன் இந்த செழிப்பான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை கண்டு காழ்ப்பு கொண்டு அதை தனது சொந்தமாக்கிக் கொள்ள எண்ணுகிறான். அதனால் சதி செய்து அந்த மலைத்தொடரில் உள்ள அனைத்து கொங்கான குறுநில மன்னர்களையும் கொலை செய்கிறான். அப்படி கொல்லப்பட்ட மன்னர்களின் எண்ணிக்கை தான் 21. அவன் எவ்வளவு கொடூரமாக கொலை செய்தான் என்பதை அவன் கையிலுள்ள கோடாரி ஒரு உவமையாக குறிக்கிறது. அன்பார்ந்த